ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி பாலக் பன்னீர் நம்ம செஞ்சுருப்போம். அது மாதிரி இப்போ பாலக் வச்சு ஒரு உருளைக்கிழங்கு பண்ண போகிறோம். பாலக் உருளைக்கிழங்கு வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம பாலக் பன்னீர் சாப்பிட்ருப்போம்ல, அதே மாதிரியே இது உருளைக்கிழங்குல வச்சு பண்ண போகிறோம். ரொம்பவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்து நான் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாலக்கீரை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நான் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்குல மேலே உள்ள தோல்லாம் நல்லா சீவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல பாலக்கீரை, அதை அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஒரு நிமிஷத்தில் எடுத்துருவோம். இப்போ இது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டுங்க. நம்ம உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கோம், அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்கை நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக இருந்திருக்கு கலரு. இந்த கலர் வந்ததையும் நம்ம எடுத்துடலாம். இதிலே நமக்கு நல்லா உருளைக்கிழங்கும் வெந்துடும். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ கீரை நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லைங்க, நம்ம அப்படியே போட்டு அரைச்சோம்னாலே சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேங்க. ஆயில் விட்டுட்டு பட்டர் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். பட்டர் நல்லா நமக்கு மெல்ட் ஆகி வரட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ பூண்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்திக்கலாம். பூண்டு சேர்த்து பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. பூண்டு வதங்கினதையும் நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதையும் நம்ம இஞ்சி ஒரு துண்டு 2 பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க, நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி ஒரு தக்காளிங்க, நல்லா பெரிய சைஸாக உள்ள தக்காளி நான் 1 எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா தக்காளி சேர்த்து வதங்கினதையும் ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கீரை, அதை நம்ம அதோடு சேர்த்திடலாம். இப்போ அதோடு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் திக்காக இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொதித்து வரும்போது உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம்ல பொரிச்சிட்டு அதை நம்ம எடுத்து இதோட சேர்த்திடலாம்.
உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு பொரிச்சதுலேயே வந்து நமக்கு வெந்து தாங்க இருக்கும். இதுலேயும் போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம்னா போதும். நமக்கு பாலக் உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கொஞ்சம் மேலே போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நம்ம பட்ரு கூட கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.